தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாகும் மனக்கசப்பை தீர்க்கும் ஒரு அதிசய திருக்கோவில். அது மட்டுமல்லாமல் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்கும் மற்றும் இங்குள்ள ஈசனை வழிபட்டால் கால சர்ப்பதோஷம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்த ஆடுதுறை என்னும் ஊரில் அமைந்துள்ள ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்திருக்கோவிலின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபத்சகாயேஸ்வரர். தாயார் யாருன்னா பவளக்கொடி அம்மை அல்லது பிரபாலவல்லி. தலவிருட்சம் பவள மல்லிகை மரம். தீர்த்தம் சகாய தீர்த்தம் அல்லது சூரிய தீர்த்தம். இத்தீர்த்தமானது கோவிலின் எதிரே அமைந்துள்ளது. இத்திருத்தலம் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் திரு தென்குரங்காடுதுறை. இத்திருக்கோவிலானது திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 31வது தலமாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இத்திருத்தலமானது 94வது தேவார தலமாகவும் விளங்குகிறது. இத்திருத்தலத்தின் வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. இதிகாசமாகிய இராமாயணத்தில் வரும் ராமபக்தன் இவன் தென்குரங்காடு துறையை அடைந்து சிவபெருமானை வழிபட்டு வரும் நாளில் பகைமை காரணமாக சுக்கிரவனை தேடிக்கொண்டு வாலி வந்தான். மிகவும் வல்லமை படைத்த அந்த வாலிக்கு அஞ்சிய சுக்கிரீவன் ஆடுதுறையில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு தன்னை காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக் கொண்டான். அப்போது சிவபெருமான் சுக்கிரீவனை அன்னப்பறவையாகவும் அவன் தேவியை பாரிஜாத மரமாகவும் அதாவது பவளை மல்லிகை மரமாகவும் மாற்றி வாலியிடமிருந்து காப்பாற்றி அருளினார். சுக்கிரீவனின் ஆபத்து காலத்தில் உதவியதால் இங்குள்ள சிவபெருமானுக்கு ஆபத்சகாயேஸ்வரர் என பெயர் வந்தது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 5, 6, 7 தேதிகளில் சூரியனின் ஒளிக்கரங்கள் சிவன் மீது பற்று சிவபூஜை நடைபெறுகிறது. இதை இத்தலத்தின் வரலாறு. ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நடராஜரை பற்றி பார்ப்போம். தில்லை பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் அருளியவர் நடராஜர். அந்த நடனத்தை கண்டுகளிக்க இயலாத அகத்தியரும் ஏனைய முனிவர்களும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இத்திருத்தலத்தில் மீண்டும் ஆனந்த நடனம் ஆடினார் நடராஜர். அதனால் இப்பகுதிக்கு நடராஜபுரம் எனவும் இன்னொரு பெயர் உண்டு. தெற்கு பிரகாரத்தில் அகத்தியர் நடராஜர் திருவுரைப்புடை சிற்பங்களை இன்றளவும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அகத்தியர் பற்றி பார்ப்போம் வாங்க. சிவதலங்கள் பலவற்றை தரிசித்து கொண்டு வரும்போது இத்தலத்தை வந்தடைந்தார் அகத்திய மாமுனி. இங்கே ஸ்வர்ண பைரவர் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்று மகிழ்ந்தார் அகத்தியர். ஸ்வர்ண பைரவரை சிறப்போடு பூஜை செய்து அன்புடன் வழிபட்டால் நினைத்த காரியம் எளிதில் கைகூடும், தீராத நோய்கள் தீரும், தனம் தானியம் பெருகும், புகழ் உண்டாகும் என்பது ஒரு ஐதீகம். அதுக்கடுத்து இத்திருத்தலத்தில் முக்கியமாக ஒன்று அனுமரை பற்றி பார்ப்போம் வாங்க. முன்னொரு சமயம் திருக்கையிலை மலையில் கல்லும் கரைந்து உருகும்படி இசைப்பாடிக் கொண்டிருந்தார் அனுமர். அவ்வழியே வந்த நாரதர் அந்த இசையை கேட்டு மெய்மறந்து அங்கேயே அமர்ந்திருந்தார். பிறகு அவர் புறப்படும் போது கீழே வைத்திருந்த மகதி என்னும் வீணையின் மீது பனி மூடியதால் எடுக்க இயலாமல் புதைந்திருந்தது. அதை கண்ட நாரதர் வெகுண்டு அனுமனை நோக்கி, உன் இசையை நீ மறப்பாயாக என்று சபித்தார். பின்னர் மனம் வருந்திய அனுமர் தன்னுடைய மன்னவன் சுக்கிரவன் வழிபட்ட இத்திருத்தலத்தில் வென்று சிவபெருமானை வழிபட்டு மறந்து போன இசைஞானத்தை மீண்டும் பெற்றதாக வரலாறு சொல்லுது. அனுமன் மூல நட்சத்திரம். அதனால மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலமாக இத்திருத்தலமானது விளங்குகிறது.
அடுத்து என்ன பெருமைன்னு பார்ப்போம் வாங்க. அரதத்தர் என்பவர் கஞ்சனூரில் அவதரித்த வைணவ பக்தர் ஆவார். இவர் இளம் பருவம் முதற்கொண்டே சிவபக்தி மிக்கவராக கஞ்சனூரில் உள்ள சிவாலயத்தில் எழுந்தருளி இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு சிவஞானம் பெற்றவர். பழுக்க காட்சிய இரும்பு முக்காலி மீது ஏறி நின்று சிவபரத்துவத்தை தாபித்தவர் அரதத்தர். இவர் நாள்தோறும் கஞ்சனூர், திருக்கோடிக்காவல், திருவலாங்காடு, திருவாடுதுறை, ஆடுதுறை, திருமங்கலக்குடி, திருமாந்துறை ஆகிய 7 சிவதலங்களையும் தரிசித்த பின்னே உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை உடையவர். ஒரு நாள் வழக்கம் போல ஆடுதுறை வழிபட்டு மீளும்போது மழை பெய்தது. இருளும் அடைந்தது. வழி அறியாமல் திகைத்து நின்றார். அதன் பின்பு இங்குள்ள சிவபெருமான் அவருக்கு முதியோர் வடிவில் வந்து மீண்டும் அவர் இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் விட்டதாக வரலாறு சொல்லுது. அடுத்து இத்திருத்தலத்தின் இன்னொரு பெருமையை பற்றி பார்ப்போம் வாங்க. வைணவ பெண் ஒருத்தி திருமங்கலக்குடியில் வாழ்ந்து வந்தாள். அவள் இங்குள்ள சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டு வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் நிறைமாத கர்ப்பிணியாகிய அவள் இங்குள்ள சிவபெருமானை தரிசிக்க வந்தாள். தரிசித்து திரும்பும்போது காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருகியது. ஓடக்காரணம் இல்லை. ஊர் செல்ல இயலாமல் உடல்நோவ இவ்வாலத்தை வந்தடைந்தாள். பின்னர் இங்குள்ள சிவபெருமானை மனமுருக வேண்டினாள். அப்பெருமான் தாயும் நீயே தந்தையும் நீயே என வரும் திருஞான சம்பந்தர் வாக்கின்படி தாயாகத் தோன்றி அப்பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தார். சுகப்பிரசவமாயிற்று. பின்னர் அவர் திருமங்கலக்குடிக்கு சென்று அவர் பெற்றோரிடம் சுகப்பிரசவ செய்தியை சொல்லி தாயும் சேயும் நலம் சென்று அழைத்து வாருங்கள் என்று கூறினார். இதா இத்தலத்தின் இன்னொரு பெருமை. இத்திருத்தலத்தில் சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் விசேஷ ஆராதனைகள் செய்து வழிபட்டால் தந்தைக்கு மகனுக்கும் உண்டாகும் மனக்கசப்பும் விரோத குணமும் நீங்க பெற்று இன்புறுவர் என்பது உண்மை. இத்திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் இடையே சிவபெருமான் இருப்பார். அதை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து இத்தலத்தின் பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இத்திருத்தலத்தில் உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ராஜகோபுரமானது 3 நிலைகளுடன் கிழக்கே நோக்கி அமைந்துள்ளது. நந்தி பலிபீடம் உள்ளது. முன்மண்டபத்தில் தலப்பதிக கல்வெட்டு உள்ளது. இக்கோவிலில் 15 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 பாண்டிய மன்னர்களை உடையது, மற்றவை சோழர்களை உடையது. இதை கோவிலின் பொதுவான தகவல். இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னன்னு பார்ப்போம் வாங்க. இத்தலம் காவேரி தென்கரையில் இருப்பதாலும் சுக்கிரீவன் வழிபட்ட தலமானதாலும் தென்குரங்காடுதுறை என்று வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் சூரியனது ஒளிக்கதிர்கள் சன்னதிக்கு எதிரே உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து சுவாமியின் மீது விழுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இத்திருத்தலமானது 94வது தேவார தலமாகவும் விளங்குகிறது. இதை இத்தலத்தின் சிறப்பு. இத்திருக்கோவிலின் திறக்கும் நேரம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை நேரங்களில் 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இத்திருக்கோவிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னன்னு பார்ப்போம் வாங்க. முக்கியமாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக இத்திருத்தலமானது விளங்குகிறது. அதுக்கப்புறம் தந்தை மகன் உறவில் பிரச்சனை இருந்தால் சூரியன் சனி பகவானுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. தொழில் மற்றும் பொருளாதாரம் மேம்பட இங்கு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் அகத்தியருக்கு
சந்தனாதி தைலம் சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பானது. இதை இத்திருக்கோவிலின் பிரார்த்தனை. இத்திருக்கோவிலோட வழித்தடம், அதாவது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகும் வழியில் ஆடுதுறை அப்படின்னு ஒரு ஊரில் இந்த திருக்கோவிலானது அமையப்பட்டுள்ளது. கும்பகோணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது மயிலாடுதுறை சாலையில் அமைந்துள்ளது. இது இந்த கோவிலோட வழித்தடம். இத்திருத்தலமானது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு திருத்தலம். அதே மாதிரி இத்திருத்தலத்தில் தான் வேறு எங்கேயும் காண முடியாத வகையில் சனீஸ்வரனுக்கு பின்பு தீஜுவாலைகள் இருக்கும். அதாவது எடுத்துக்காட்டாக மாரியம்மன், அது மாதிரி அம்மனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி தீஜுவாலைகள் இருக்கும்ல, அதே மாதிரி உலகத்திலேயே இத்திருக்கோவிலில் மட்டும்தான் சனீஸ்வரனுக்கு தீஜுவாலைகள் இருக்கும். வேற எந்த கோவிலும் கிடையாது. அதே மாதிரி அனுமன் சன்னதி இருக்கும் ஒரு சில சிவாலயங்களில் இதுவும் ஒன்று. முக்கியமாக இத்திருத்தலத்துக்கு வருவீங்க, அகத்தியர் சன்னதி மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நடராஜர் சன்னதி, அனுமன் சன்னதி, துர்க்கையம்மன் சன்னதி, சூரிய பகவான், சனீஸ்வரன் சன்னதிலாம் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீகம் பற்றிய செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலான சரோவின் ஒரு ஆலயத்தேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம்.